தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளுக்கான நல்லறிக்கை 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நமக்கு விரோதமா யாராவது மனிதர்கள் எழும்பி காரியங்கள் செய்யும் பொழுது நாம சோர்ந்து போறோம், அவங்க மேல கோவப்படுறோம், எரிச்சல் படுறோம். எனக்கு இப்படி தீமை செய்யறாங்களே, நானும் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி நாம செய்யக்கூடாது. ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம நமக்கு விரோதமா போராடுற மனுஷங்களை நாம நேரடியா தாக்காம அதுக்கு பின்னாடி இருந்து செயல்படுற பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு நாம ஆவியில யுத்தம் செய்யறவங்களா காணப்படணும்னு இந்த வசனங்கள் மூலமாக நாம அறிந்து கொள்றோம். சாதாரணமா நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எரியறத புடுங்கினா கொதிக்கிறது தானா அடங்கிடும்னு. அப்படி பிசாசின் கிரியைகளை நாம் ஜெயித்தோமானால் நமக்கு விரோதமாக போர் செய்கிற மனிதர்கள் ஒன்றுமில்லாமல் விழுந்து போவார்கள். அதனால இந்த வசனத்தை நல்லறிக்கையாய் செய்து இனி ஆவியில் யுத்தம் செய்யலாம்.